ஜானியோட அப்பா பையனுக்கே கேன்சர் இருக்கதா போய் சொல்லி கடன் வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த கடன் எல்லாம் நம்ம ஹீரோ ஜானி தான் அடைக்கிறாரு. எதுக்காக நீ அவன் வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிறேன்னு அவங்க மாமா கேட்கிறாரு. பாவம் எங்க அப்பா, அவருக்காக நான் தானே பண்ணணும்னு ஹீரோ சொல்றாரு. ஜானியோட அப்பா ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றதுக்காக தான் கடன் வாங்கியிருப்பாரு. ஆனா எப்பவுமே லாஸ் தான் ஆயிட்டு இருக்காரு. இப்போ போலீஸே இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஜானி வீட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தர் என் பொண்ணுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சிருந்த பணத்தை கூட ஷேர் மார்க்கெட்ல போட்டு லாபம் வாங்கி தரேன்னு சொல்லி உங்க அப்பா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஜானி அவங்க அப்பா கிட்ட எதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, அதை வச்சு வாழலாம்ல, தேவையில்லாம கடன் வாங்கி எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்பா கோவப்படுறாரு. நான் ஒன்னும் உன்கிட்ட பணம் கேட்கல, நீ எதுக்காக என் கடனை அடைக்கிறா, நீ ஒரு அனாதை பையன், நீ என்னடா என்ன காப்பாத்துற அப்படின்னு சொல்லி கோவப்படுத்திட்டாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஜானி ஒரு அனாதாசிரமத்துல தான் வளர்ந்துருப்பாரு. ஜானி அங்க இருந்து தத்தெடுத்து இவங்க வளர்த்திருப்பாங்க. ஸ்டார்டிங் நல்லா பாசமா தான் பாத்துட்டு இருப்பாரு. போக போக இவர் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் டவுன் ஆகி ரொம்ப நஷ்டமாயிடுறாரு. இந்த பையனோட ஜாதகம் சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு நஷ்டமாகிறதா ஜோசியர் சொன்னதா அவங்க வைஃப் சொல்றாங்க. ஆனா இவர் நம்ப மாட்டாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா தொடர்ந்து இவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டே இருக்கு. பணத்தை எல்லாம் இழந்துடுறாரு. சொத்தும் இவர் கையை விட்டு போயிடுது. வைஃப்க்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையனோட ராசி தான். இவன் வந்ததால தான் இவருக்கு இழப்பு இருக்கிறதா நினைக்கிறாரு. அதனாலதான் ஜானி மேல பயங்கரமான வெறுப்பா காட்டிட்டே இருக்காரு. பிரகாஷ்ங்கிற ஒருத்தர் காணாம போன அவங்க பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக விளம்பரம் கொடுத்திருக்காரு. அனாத ஆசிரமத்துல தான் குழந்தை விட்டுருப்பாரு. யாரோ தத்து எடுத்துட்டு தான் கேள்விப்பட்டிருப்பாரு. இப்ப அந்த குழந்தைய தான் தேடிட்டு இருக்காரு. இவர் ஒரு லாரி டிரைவர். குழந்தைய கூட வச்சுட்டு வேலைக்கு போக முடியாதுன்னு அனாத ஆசிரமத்துல விட்டு 4 நாள்ல வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. போலீஸ் லாரியா சீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல போதை மருந்து இருக்குதுன்ட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கூட இருக்கிறவன் தான் பண்ணியிருப்பான். அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். இப்ப அந்த பழி இவர் மேல விழுந்து இவருக்கு 20 வருஷம் தண்டனையும் கொடுத்துறாங்க. ஜெயில இருந்து வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பையனுக்காக நிறைய லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு. எப்பயாச்சும் காசு விழுந்தா பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆசிரமத்துல குழந்தைக்கு ஜானின் பேர் வச்சிருக்காங்க. இப்ப சின்னதா போட்டோவும் கிடைக்குது. ஜானியோட வளர்ப்பு அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஜானி விட சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட ஷேர்ல ப்ராஃபிட் வாங்கி தரதா சொல்லி 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். அவனை போட்டு தள்ளி கட்சிக்காக தான் உயிரை விட்டான்னு சொல்லி ஓட்டா நாங்க மாத்த போறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஜானி, ப்ளீஸ் எங்க அப்பாவை தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்க கேட்கற பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜானிக்கும் 20 நாள் தான் டைம் தராங்க. பிரகாஷ்க்கு லாட்டரி வாங்கி கொடுத்தவன் உன்னோட டிக்கெட் எடுத்துட்டு வான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். 1.5 கோடி ரூபாய் அவருக்கு பரிசு விழுந்திருக்கு. இப்ப கேரளாக்கு போய் காசு எடுக்கணும்னு கிளம்புறாங்க. ஜானி 1 கோடி ரூபாய் ரெடி பண்றதுக்காக கடத்தல் பிசினஸ் பண்ணலான்னு போறாரு. ஆனா இவர் போற நேரம் பார்த்து போலீஸ் ரைடு வந்துருது. அங்க வந்து தப்பிச்சு ஒரு பஸ்ல ஏறிடுறாரு. பிரகாஷ் கூட வந்தவரை இல்லீகலா லாட்டரி டிக்கெட் விக்கிறியான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்க்கு பயந்து ஒரு பஸ்ல ஏறிடுறாரு. ஜானி அதே பஸ்ல தான் இருக்காரு. இப்போ பிரகாஷ் மயக்கப்பட்டு விழுந்ததால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு உங்க வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லுங்கன்னு கேக்குறாரு. எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், ஆனா அவன் வெளிநாட்டுல இருக்கிறதா போய் சொல்லிடுறாரு. ஜானி கிட்ட எனக்கு லாட்டரியில 1.5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, அந்த காசை எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லி ஹெல்ப் கேட்கிறாரு. வளர்ப்பு அப்பாவை காப்பாத்துறதுக்காக சொந்த அப்பான்னு தெரியாம இவர்கிட்ட இருந்து 1.5 கோடி ரூபாய் திருடுறதுக்காக ஜானி முடிவு பண்ணிடுறாரு.